தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க மூத்த பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். நால்வரில் நம்பிக்கை தருவது யார் என்றால், நால்வரில் நம்பிக்கை தருபவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை உறக்க சொல்ல முடியும். ஏன் அப்படிங்கிறத நான் டேட்டாவோட சொல்றேன். எனக்கு முன்பாக பேசிய நான் பெரிதும் மதிக்கக்கூடிய மரியாதைக்குரிய அக்கா நிர்மலா பெரியசாமி அவர்கள் சில கேள்விகளை கேட்டார்கள். அடுத்ததாக தம்பி செந்தில் வருவார், பதில் சொல்லுவார் என்று சொல்லி சென்றார்கள். இங்கே இருக்கக்கூடிய அஇஅதிமுகவை சேர்ந்த உடன் தோழர்கள், சொந்தங்கள், மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறீங்க. ஏன் ஸ்டாலின் நால்வரில் நம்பிக்கை தருபவராக இருக்கிறார் என்று சொன்னால், 2021 மரியாதைக்குரிய இன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் பதவியை விட்டு அவர் விலகி வெளியேறி அவர் செல்லுகின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்னவாக இருந்தது தெரியுமா? 0.07. எவ்வளவுங்க? 0.07. கொரோனா. வெரி குட், நல்ல பதில். அதுக்கு நீங்க சொல்வீங்கன்னு தெரியும். அண்ணன் அதிமுக அண்ணன் கொரோனாங்கிறாரு. அண்ணன் நீங்க அமைதியா இருந்தா கூட நான் அப்படியே போவேன். நீங்க பேசினீங்கன்னா நான் இன்னும் டேட்டாவெல்லாம் எடுப்பேன். 0.07 அதை உயர்த்தி ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டே 0.07 இருந்த பொருளாதாரத்தை 7.89 விழுக்காட்டிற்கு உயர்த்தி காட்டிய ஒரு சாதனையை செய்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதன் பிறகு அது 9.26க்கு சென்று கடந்த ஆண்டு 11.19 விழுக்காட்டுடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு வந்து காட்டியிருக்கக்கூடிய காரணத்தினால் ஸ்டாலின் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறார். சொன்னாங்க கொரோனா, அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதை சொல்லுங்க. 11.19 ஆனது சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி உண்மையிலே அதுக்கு முன்னாடி அதிகமாக தான் இருந்துச்சுண்ணே. உண்மை. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 13.12 இருந்துச்சு. உண்மை. அது யார் ஆட்சி காலத்தில் இருந்தீங்கன்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்தில் 2010-11 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 13.12. 2011 தேர்தலில் மறைந்த மரியாதைக்குரிய மேடம் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். மேடம் பொறுப்பேற்ற பிறகு 13.12 இருந்த பொருளாதாரம் 7.6க்கு வந்து 5.27க்கு போய் 4.92க்கு வந்து கழுத தெரிஞ்சு கட்டரும்பாய் அப்படியே குறைஞ்சி 3.25க்கு வந்து ஐயா எடப்பாடியாரு 0.07 விட்டுட்டு ஸ்டாலின் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு போனாரு. 4.5 ஆண்டு காலத்தில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கக்கூடிய காரணத்தினால் நம்பிக்கை தருபவராக ஐயா ஸ்டாலின் இருக்கிறார். திரு செந்தில், 4.5 லட்சம் கோடி கடன்ல இருந்து 9 லட்சம் கோடி கடன் வரைக்கும் கொண்டு வந்தது இந்த ஆட்சி தானே? அதையும் கேட்கிறாங்கல்ல. கலைஞர் 2011 விட்டுட்டு போகும்போது கடன் எவ்வளவு தெரியுமா? அதையும் சேர்த்து சொல்லுங்க. அதன் பிறகு 4 வருஷத்துல அம்மையார் வாங்கின கடன் எவ்வளவு தெரியுமா? அதுக்கு வட்டி எவ்வளவு கட்டுறோம் தெரியுமா? சரி, இப்ப நான் இப்படி உங்களுக்கு எளிய முறையில புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறாரு. கடன் வாங்கி என்னப்பா செஞ்ச? அண்ணா வீட்டு லோன் போட்டிருக்கேன், வீடு இருந்தா இருக்கு. வேற என்ன லோன் இருக்கு? கார் லோன் போட்டிருக்கேன், அந்த கார் இருந்தா இருக்கு. வேற என்ன இருக்கு? பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறேன், வீட்டுல எவ்வளவு நகை இருக்கு, லேண்ட் இருக்கு. இவரும் கடன்காரரு. நீங்களும் கடன் வாங்கினீங்க. 10 வருஷத்துல தமிழ்நாட்டை என்னவோ ஆக்கி வச்சீங்க. என்னவோ ஆக்கி வச்சீங்க. இன்றைக்கு கடன் வாங்குகிறார்கள் என்று சொன்னால், நான் கேட்கிற இந்த கேள்வியை பாஜகவும் சேர்த்து எழுப்புகிறது. அரை நூற்றாண்டு கால சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் மொத்த இந்தியாவினுடைய கடன் 65 லட்சம் கோடி. ஐயா மோடி 10 வருஷத்துல 250 லட்சம் கோடி ஆக்கியிருக்கிறார். அவரோட கூட்டணியில் இருக்கக்கூடிய அஇஅதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தும் கடனை பார்த்தும் கேள்வி கேட்பது என்பது நகைச்சுவையான ஒன்று. 4 தினங்களுக்கு முன்பாக அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஒரு ட்விட்டரை போடுறாங்க, ஒரு ட்வீட் போடுறாங்க. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திக் கொள்வதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். அமெரிக்காவிடமிருந்து நிறைய கொள்முதல் செய்வதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார், வாக்குறுதி தந்திருக்கிறார் என்று வெள்ளை மாளிகை ஒரு ட்வீட் போடுது. அந்த ட்வீட்டை ரீட்வீட் பண்ணி அமெரிக்காவினுடைய ஃபார்மர் விவசாயத்துறை செக்ரட்டரி ஒரு ட்வீட் போடுறாங்க. அவங்க சொல்றாங்க, நியூ யூஎஸ் இந்தியா டீல் வில் எக்ஸ்போர்ட் more American farm products to India's massive market, lifting prices and pumping cash into rural America. அதாவது ஐயா மோடி ஒரு தடையற்ற ஒப்பந்தத்தை ஐரோப்பாவோட போட்டார், அமெரிக்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. என்ன ஒப்பந்தம் தெரியுமா?
அமெரிக்காவிலிருந்து நீங்க எவ்வளவு பொருட்களை வேண்டுமானாலும், குறிப்பாக வேளாண் பொருட்கள் உட்பட பால், சோயாபீன்ஸ், மக்காச்சோளம் உள்ளிட்ட எல்லா பொருட்களையும் நீங்க அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்குள்ள இறக்குமதி செய்யலாம். உங்களுக்கு வரியே கிடையாது, 0% வரின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் மக்களவையில் இதை எதிர்த்து டிஆர் பாலுவும், மாநிலங்களவையில் திருச்சி சிவா அவர்களும் இந்த சட்டத்திற்கு, இந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்களோடு ஐயா ராகுல் காந்தி உள்ளிட்டவர்கள் கடும் போராட்டங்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஒப்பந்தத்தை பற்றி ஏதேனும் ஒரு வார்த்தை பேசியிருப்பாரே என்று சொன்னால், புதிதாக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இளைஞர்களின் நம்பிக்கையை பெற்றிருக்கிறார், எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரே என்று சொன்னால் எங்களுக்கு கொஞ்சமாவது நம்பிக்கை வந்திருக்கும் சகோதரரே. அவர்கள் யாரும் இதை பற்றி வாயே திறக்காத போது வாய் திறந்து இதை கடுமையாக எதிர்த்த ஒற்றை தலைவன் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற காரணத்தினால் அவர் நம்பிக்கை தரக்கூடியவராக இருக்கிறார். அதான் உண்மை. நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில். இந்த நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். அந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த நாள் தாவேகாவினுடைய 3ஆம் ஆண்டு தொடக்க விழா. எல்லா பத்திரிகையாளர்களும் காத்திருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளும் காத்திருக்கிறது. நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் ஒரு புதிய அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்து வருகிறார். இந்த நிதிநிலை அறிக்கை பற்றி ஏதேனும் ஒன்றை பேசுவார், அது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும் என்று இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். விஜய் மேடைக்கு வந்தார், பாடகர் வேல்முருகனை அழைத்தார், பாடச் சொன்னார், மிக அழகாக ஒரு ஸ்டெப்பு போட்டாரு, நடனம் ஆடினார், நன்றி வணக்கம் சொல்லிட்டு போயிட்டார். எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சரி பரவாயில்ல, விஜய் அவர்கள் பேசணும்னு கட்டாயம் இல்லை. அந்த கட்சியில் இயக்கத்தில் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்று இணைந்திருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஐயா செங்கோட்டையன் அவர்கள், தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருக்கும் அவர் பேரும் மரியாதை உண்டு. அவரிடம் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள், ஐயா இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி நீங்கள் தாவேகாவினுடைய கருத்து என்ன? இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் இப்படி ஒரு பதிலை யார் ஒருவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அவர் ஒரு பதில் சொன்னார், ஐயா இந்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது, இதை பற்றி உங்கள் பார்வை என்ன? இந்த கேள்வியை நீங்க எங்க கிட்ட கேட்டதே தப்புன்ட்டார். ஏனென்றால் நாங்கள் 2 வயது குழந்தை. அவர் சொன்ன வார்த்தை, நாங்கள் 2 வயது குழந்தை. சரி 2 வயது குழந்தைங்கிறீங்களே, உங்களுக்கு வேற என்ன லட்சியம் தான் இருக்கிறது? எங்களுக்கு ஒரே ஒரு லட்சியம் தான் இருக்கிறது, முதலமைச்சராவது. 2 வயது குழந்தைக்கு ஒற்றை லட்சியம் முதலமைச்சராவது. தப்பு இல்லை, யார் வேண்டுமானால் அரசியலுக்கு வரலாம், ஆகணும்னு நினைக்கலாம். ஆனால் நிதிநிலை அறிக்கையை பற்றி விஜய் தான் பேசணும்னு கூட கேட்கல. ஐயா செங்கோட்டையனையாவது ஒரு கருத்தை சொல்லி இருப்பாரே என்று சொன்னால் அது தாவேகாவிற்கு ஒருவேளை நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்திருக்கும். அது நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை நாங்க வைக்க விரும்புறேன். தனிச்சு போட்டியிடலாம்ல, எதுக்கு கூட்டணி ஆட்சி மட்டும் வேணாங்கிறீங்க, தனிச்சு போட்டியிட மாட்டீங்களான்னு கேட்கிறாங்க. எனக்கு இது ஒரு புரியவே இல்லை. இந்தியாவில் பாஜக தனித்து தான் போட்டியிடுது, நம்புங்க. இல்லைன்னா உங்க நீங்களாம் ரத்தங்குக்கு செத்து போவீங்க. ஆமா, அதிமுக தனித்து தான் போட்டிட்டே இருந்திருக்கு இது வரைக்கும். என்ன எனக்கு திமுக மட்டும்தான் இந்தியாவில் கூட்டணி வச்சு போட்டிடுற மாதிரி எல்லாரும் திமுக அந்த கேள்வி கேட்குறீங்களே. நானும் ஐயா வேலுச்சாமி அவர்களும் பேசின பொழுது அதான் சொன்னோம். சகோதரர் கார்த்திகேயன் கூட அதை சொன்னார். நாங்கள் அப்படி சொல்லலை. இப்போ ஏன்னா அவர் சொன்னதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை கூட நான் விட்டு போயிருப்பேன், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். என்ன சொன்னார்? எல்லா பத்திரிகையிலையும் வந்தது, நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் நம்முடைய மாலை முரசு வரைக்கும். யானை சின்னத்தை விஜய் பயன்படுத்தினார், அதுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்போ செய்தியாளர்கள் அண்ணன் சீமானிடம் கேட்கிறார்கள். அவர் சொல்றாரு, அவர் அந்த செய்தி அப்படியே வாசிக்கிறேன், இது குறித்து பேசிய நாத்தாக்காவினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், யானை என்பது ஒரு கட்சிக்கு மட்டுமே சொந்தமானதா, தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே விஜயை பற்றி பேசுகின்றனர். அவர் ஒரு புகழ்பெற்ற திரைக்கலைஞர் என்பதால் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது என்னை போன்றவரிடம் கேள்வி கேட்கிறார்கள், நாங்கள் பதில் சொல்லுவோம், ஆமா சொல்லத்தான் செய்வோம், அவர் சொல்லலேன், விஜய் பதில் சொல்லலேன்னு நீங்க கேட்கக்கூடாது, நாங்க சொல்லுவோம்னு சொன்னவர் இன்னைக்கு ஏன் விஜய் பேசலன்னு கேட்கிறாரு. அவரது கொள்கைகள் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும். அவர் சொன்ன வார்த்தை வீடியோ இருக்கு, நல்லா கேட்டுக்கங்க சார். இந்த அவை அறிவார்ந்த அவையில அண்ணன் சீமான் சொன்ன வார்த்தை, விஜயின் கொள்கைகள் என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும், 1000 தான் இருந்தாலும் விஜய் என் தம்பி, அவரை நான் எப்போதும் ஆதரிப்பேன். அடுத்த வரி தான் ட்விஸ்ட். அடுத்த வரி நீங்க மிரண்டுருவீங்க. விஜய் என்னை எதிர்த்து வேலை செய்தாலும் அவரை நான் ஆதரிப்பேன், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொன்ன அண்ணன் சீமா நடு ரோட்டில் லாரியில் அடிபிடிச்சு அவைந்தார் விஜய. கூட்டணிக்கு வரலன்னு ஒண்ணு பெரியார் படத்தை வைத்தவுடன், சரிங்களா? அதனால இந்த கூட்டணி ஏதோ திமுக அப்படிலாம் இல்ல. எல்லா கூட்டணி வைப்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. 2-3 கருத்தை விரைவா சொல்லிட்டு போயிடுறேன். பெண்களுக்கு 50 விழுக்காடு
போட்டியிடுவதில் 234 தொகுதியில பெண்களுக்கு 50% இடத்தை கொடுக்கிறதா சொன்னாரு. உள்ளபடியே அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் உளப்பூர்வமாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நல்லது யார் செஞ்சாலும் பாராட்டலாம், தப்பில்ல. ஆனால் அவர்கள் மட்டும் செய்தது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது நான் சொல்றேன், கடந்த சட்டமன்ற தேர்தல் 2021 வெற்றி பெற்று திமுக பொறுப்பேற்றவுடன் உள்ளாட்சி தேர்தலை நடத்தியது. 2022 மொத்தமுள்ள 21 மாநகராட்சிகளில் 11 மாநகராட்சியினுடைய மேயர்கள் பெண்கள். 50 விழுக்காடு பெண்களுக்கு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது சட்டத்தின் துணை கொண்டு. அதிமுக தான கொண்டு வந்தாங்க, சட்டத்தின் துணை கொண்டு. அதிமுக தான கொண்டு வந்தாங்க. எக்ஸாக்ட்லி, நான் முடிச்சிடுறேன். 50க்கு முன்னாடி எத்தனை பெர்சன்டேஜ்? 33%. அதை யார் கொண்டு வந்தா? அதை யார் கொண்டு வந்தா? திமுக கொண்டு வந்துச்சு. திமுக அதிமுக கொண்டு வந்த ஒற்றை காரணத்தினால 50% கொடுக்க மாட்டேன்னு சொன்னா அது இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி போலியான கட்சி. அதிமுகவே கொண்டு வந்திருந்தாலும் நாம 33% கொண்டு வந்தோம், அவங்க 50% கொண்டு வந்திருக்காங்க. 50% கொண்டு வந்தவங்க அவங்க ஆட்சி காலத்துல உள்ளாட்சி துறையில் 50% கொடுத்தாங்களா? எத்தனை பேர் இருந்தீங்க? ஆனால் அவங்க கொண்டு வந்தாலும் நாங்க 50% கொடுப்போம்னு சொல்லி மாற்றி காட்டியதும், மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீட்டை கொடுத்ததும், பெண்களுக்கு இந்தியாவில் முதல் முறையாக சொத்துரிமையை கொடுத்ததும், திருநம்பிகள் என்ற வார்த்தையை கொடுத்ததும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். ஐயா நந்தகுமாருக்கு அவர் எந்த கருத்து கணிப்பை சுட்டி காட்டி பேசினாருன்னு தெரியல. ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கிறது, எல்லாமே பூடகமாவே இருக்கும். எந்த கருத்து கணிப்பு? அதுக்கு நிறுவனம் இல்லையா? யார் எடுத்தா? வாட்ஸ்அப்ல வர்றதா அதெல்லாம்? ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பு சொல்லிச்சான், திரு விஜய் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்கு பெருவாரியாக திமுகவின் வாக்கு அப்படின்னார். நான் நிறுவனத்தின் பெயரை சொல்லி சொல்றேன். நாடறிந்த நிறுவனம், நம்பத்தகுந்த நிறுவனம், இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு சமீபத்தில் வந்தது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 12%. எவ்வளவு சார்? 12%. நீங்கள் சொல்லுகின்ற பொழுது நீங்க ஒருவேளை நிறுவனம் பேர் இருந்தால் அடுத்த சுற்றுல சொல்லுங்க, நான் அதையும் குறித்து வைத்துக் கொள்கிறேன். இன்னும் 2-3 கருத்து இருந்துச்சு. நீங்க நேரம் கடந்த காரணத்தினால நான் அவைக்கு மரியாதை கொடுத்து நான் இந்த அளவில் அமர்கிறேன். அடுத்த சுற்றுல மீதம் இருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன். முதல் வாய்ப்பிற்கு என்னுடைய நன்றி. நன்றி திரு செந்தில்வேல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.